ரைட். நாங்கள் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் நம்மளோட தொகையீடு கேள்விக்குள்ளே வருவோம். இது சரியான மாதிரி சிம்பிளான ஒரு கேள்வி. ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி. ஏ பாட்டில் என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஒன்றுக்குள்ள எக்ஸ் இன்ட்டு எக்ஸாக ஒன்றுன்ற வர்க்கம். ஒன்றுக்குள்ள எக்ஸ் இன்ட்டு எக்ஸாக ஒன்றுன்ற வர்க்கம். இவரை பகுதி பின்னமாக எடுத்துரைக்கட்டான். யோசிங்க. நாங்கள் பகுதி பின்னங்களை படிச்சிருக்கோம். இப்படி ஒருத்தர் இருந்தார்னு சொன்னால் இவரை நாங்கள் எப்படி பகுதி பின்னமாக ஒடிச்சோம்? இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு மேல ஒரு மாறிலி பிளஸ் இங்க எக்ஸாக ஒன்றுன்ற வர்க்கம் இருக்கு. அப்ப நாங்க ஒருக்கா எக்ஸாக ஒன்றை ஒருக்கா நாங்க எடுப்போம். அதுக்கு மேல பி பிளஸ் எக்ஸாக ஒன்றுன்ற வர்க்கம், அதுக்கு மேல சி. இப்போ ஏபிசி ஆகிய 3 பேரையும் நாங்க என்ன செய்யணும்? கண்டுபிடிக்க. உள்ள நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இவரை நான் குறுக்க பெருக்கிறது உண்மையா சர்வசமம். இப்போ எக்ஸ் வந்து 0ஆகவோ -1ஆகவோ இருக்காது. அப்படிங்கிற டிஃபரன் என்ன செய்யணும்? ஃபுல்லாக நான் 2 பக்கட்டும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸாக உண்டால நான் பெருக்கிறேன். பெருக்கினா எனக்கு என்ன வரப்போகுது? 1 சமன், ஓகே, 1 சமன் ஏ இன்ட்டு எக்ஸாக ஒன்றுன்ற வர்க்கம். ஏ இன்ட்டு எக்ஸாக ஒன்றுன்ற ஒரு எக்ஸும் ஒரு எக்ஸும் விட்டு விட்டு போய் பிளஸ் பி இன்ட்டு ஒரு எக்ஸாக ஒன்று ஒரு எக்ஸாக ஒன்று விட்டு போட்டு போனால் மிச்சமாக யார் இருப்பா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸாக ஒன்று பிளஸ் சி இன்ட்டு எக்ஸாக ஒன்று எக்ஸாக ஒன்றுன்ற வர்க்கம் விட்டு போட்டு போச்சுன்னு சொன்னால் எக்ஸ் உங்களுக்கு மிச்சமாக. அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இருபுறமும் குணகங்களை சமன் செய்ய. ஓகே, இருபுறமும் குணகங்களை சமன் செய்ய. ஒருக்க என்ன செய்யறேன்? நான் 2 பக்கட்டும் எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்து உங்களுக்கு எக்ஸ் வர்க்கம் உறுப்பு இல்லை. அப்போ எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 0. இவரில் உங்களுக்கு எக்ஸ் வர்க்கம் உறுப்பு எங்கெல்லாம் வரப்போகுது? எக்ஸாக ஒன்றுன்ற வர்க்கத்தை விரிச்செழுதிங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸ் வர்க்கம் வரும். அதோட ஏ பெருக்கப்படுது. அப்போ ஏ இங்க இந்த பி இன்ட்டு எக்ஸும் எக்ஸும் பெருக்கப்பட்டா வரும். அப்போ ஏ சக பி. அடுத்து எக்ஸ் உறுப்புண்ட குணகத்தை பார்த்தோம்னு சொன்னால் எக்ஸ் உறுப்புண்ட குணகமும் இங்க 0. இங்க எக்ஸ் உறுப்பு எப்ப எல்லாம் வரும்? இந்த ஏயும் இதுக்குள்ள இருக்கிறவங்க பெருக்கப்பட்டா அப்போ இங்க 2xன்னு வரும். அதோட இங்க ஏ பெருக்கப்படுது. அப்போ 2a குணகம், எக்ஸ் உறுப்புண்ட குணகம் 2a. இந்த bxம் இந்த ஒன்றும் பெருக்கப்பட்டா வரப்போகுது பி. இங்க ஒரு எக்ஸோட ஒரு சி இருக்கு. இதை நான் தேவையான இன்னும் நான் உடைச்சு போட்டுக்கலாம். ஓகே, நாங்கள் பார்ப்போம். தேவைப்பட்ட நாங்கள் சுருக்கோம். எக்ஸுண்ட 0ஆம் எடுக்க பார்த்தோம்னு சொன்னால் மாறிலி உறுப்பு இந்த பக்கத்து 1. இங்கே எக்ஸுண்ட 0ஆம் அடுக்கு இங்கே எக்ஸாக ஒன்றுன்ற வர்க்கத்தை விரிச்சதுன்னா ஒரு 1 வரும். அதோட ஏ பெருக்கப்பட போகுது. அப்போ ஏ இந்த எக்ஸோட இங்கே யாரை பெருக்கினாலும் உங்களுக்கு மாறிலி உறுப்பு வராது. இங்கேயும் உங்களுக்கு மாறிலி உறுப்பு வராது. இப்போ ஏ வந்து உங்களுக்கு 1க்கு சமனாக இருக்கும். ஏ வந்து 1ன்னு சொன்னால் இதை கொண்டாந்து முதலாவது சமன்பாட்டில் பிரதிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏ சமன் 1. ஏ சமன் 1ன்னு சொன்னால் உங்களுக்கு பி வந்து என்ன வர போகுது? பி வந்து -1 ஆகுது. பி வந்து -1. ஏ சமன் 1 பி சமன் -1 கொண்டாந்து இந்த சமன்பாட்டில் பிரதியிடுங்க. 2a 2 பி -1 சக சி சமன் 0. அப்படியா இருந்தால் சியுமே வந்து உங்களுக்கு வரப்போகுது -1. ஏபிசி எல்லாம் தெரியும். அப்படியாக இருந்தால் இப்போ நாங்கள் பகுதி பின்னத்தை எழுதலாம். பகுதி பின்னம் வந்து வரப்போகுது 1க்கு எக்ஸ் இன்ட்டு எக்ஸாக ஒன்றுன்ற வர்க்கம் சமன் 1/x மைனஸ் 1/x + 1 மைனஸ் 1/x + 1 என்ற ஸ்கேல். பிறகு சொல்றாங்க இதிலிருந்து இந்த பகுதி பின்னங்களை பாவிச்சு எனக்கு இவரை தொகையிடட்டாம். யாரை தொகையிடட்டாம்? தொகையீடு 1/x இன்ட்டு எக்ஸாக ஒன்றுன்ற வர்க்கம் இன்ட்டு
எனக்கு இதுக்கான நேரடி தொகையீடு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. 1/x இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன் வர்க்கத்துக்கு உங்களுக்கு நேரடியா தொகையிட தெரியுமா? எனக்கு தெரியாது. ஓகே, நேரடி தொகையீடு இல்லை. அப்போ நான் என்ன செய்ய போறேன்? இவர் இந்த பகுதி பின்னங்களை நான் எழுதியிருக்கிறேன். இந்த பகுதி பின்னங்கள உறுப்புகளுக்கு எனக்கு நேரடி தொகையீடுகள் இருக்கு. அப்ப நாங்க அதை பாவிச்சு நாங்க என்ன செய்யலாம்? தொகையிடலாம். அவன் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் தொகையீடு இந்த 1/x இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன்று வர்க்கத்துக்காக வேண்டி போடலாம். 1/x மைனஸ் ஒன்றுக்கு எக்ஸ் ஆக ஒன்று மைனஸ் ஒன்றுக்கு கீழே எக்ஸ் ஆக ஒன்றுன்ற வர்க்கம் இன்டு டிஎக்ஸ் ஆக இருக்க போகுது. சிம்பிள். இந்த டிஎக்ஸ் வந்து எல்லாத்துக்கும் காமனா இருக்கு. நமக்கு தெரியும் தொகையிடும் போது 2-3 சார்புகள் வந்து கூட்டுப்பட்டிருந்தாலோ அல்லது கழிப்பட்டிருந்தாலும் நாங்கள் என்ன செய்யலாம்? அதுகளை தனித்தனியாக தொகையிடலாம். ஒரு எஃப்எக்ஸுங்கிற சார்பும் ஜிஎக்ஸுங்கிற சார்பும் வந்து இப்படி இணைஞ்சிருச்சுன்னு சொன்னால் இவரை நாங்கள் சொல்லலாம் தொகையீடு எஃப்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் இன்டு தொகையீடு டிஎக்ஸ் இன்டு டிஎக்ஸ். அப்போ இவங்களை நீங்கள் தொகையிடும் போது தனித்தனியாக தொகையிடலாம். அப்போ தொகையீடு 1/x into dx மைனஸ் தொகையீடு 1/x plus 1 into dx மைனஸ் தொகையீடு 1/x plus 1 என்ற வர்க்கம் into dx ஆக இருக்கு. இதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் நேரடி தொகையீடு. எனக்கு 1/x என்ற தொகையீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நேரடி தொகையீடு. 1/x தொகையிட்டு உங்களுக்கு என்ன வர போகுது? இல்லை நெக்ஸ்ட். அப்படி இல்லாமல் நீங்கள் மறந்துடுச்சுன்னு சொன்னால் பாருங்க, கீழே உள்ள 2 வகையீடு மேலே இருக்கு. எக்ஸை வகையிட்டீங்கன்னு சொன்னால் இல்லைனே வந்து 1/xங்கிறது ஸ்டாண்டர்டான தொகையீடு. 1/x தொகையிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ln(x) வரப்போகுது. ln(x) மைனஸ் இதை நீங்கள் யோசிக்கும் போது இது நீங்கள் 2 விதமாக யோசிக்கலாம். முதலாவது எப்படி யோசிக்கலாம்னு சொன்னால் கீழே உள்ள 2 தொகையீடு கீழே உள்ள 2 வகையீடு மேலே இருக்கு. அப்போ ln. அல்லது நீங்க எப்படி யோசிக்கலாம்னு சொன்னால் எனக்கு ஸ்டாண்டர்டான ஃபார்ம் என்ன? எனக்கு 1/x தொகையீடு எனக்கு தெரியும். 1/x into dx வந்து எனக்கு ln(x)ன்னு சொன்னால் இங்கே x இருக்க வேண்டிய இடத்துல ஒரு முதலாம் படி சார்பு இருக்கு. 1/ax plus b into dx. x இருக்க வேண்டிய இடத்துல ஒரு முதலாம் படி சார்பு இருந்தால் மட்டும், இப்படி இருந்தால் செய்ய இயலாது. 1/ax வர்க்கம் பிளஸ் bx plus c into dx. இந்த வடிவத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் இது நாங்கள் என்ன செய்வோம்? இதே ஃபார்முல எக்ஸ் இருக்க இடத்துல ஒரு முதலாம் படி சார்பு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸை தொகையிடுற மாதிரியே தொகையிடலாம். 1 ln ax plus b. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? இங்கே உள்ளுக்கு இருக்கவரை வகையிட்டு பிரிக்கணும். உள்ளுக்கு இருக்கவரை வகையிட்டு பிரிச்சா 1/a. இங்க இந்த வேலை செய்யணுமா? இங்க இந்த வேலை செய்யலாது. ஏன் செய்யலாது? இந்த வேலை நீங்க எப்ப செய்யலாம்? எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு முதலாம் படி சார்பு இருந்தால் மட்டும்தான். இன்னும் ஒரு உதாரணம் எனக்கு தெரியும். cos x into dx. நீங்க cos x தொகையிட்டீங்கன்னு சொன்னால் sin x. அதே sin x plus x இருக்க வேண்டிய இடத்துல ஒரு முதலாம் படி சார்பு இருக்குது. cos ax plus b இருக்கு. cos ax plus b into dx சொன்னால் இவரை தொகையிட்ட என்ன செய்வீங்க? தொகையீடு இவரை தொகையிட்டீங்கன்னு சொன்னால் கொச தொகையிட்டால் sin. அப்போ sin ax plus b உள்ளுக்கு இருக்கவரை வகையிட்டே போயிருப்பீங்க 1/a. அப்போ இந்த கேள்வியை வந்து நீங்க அப்படியும் யோசிக்கலாம். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு முதலாம் படி சார்பு இருக்குது. அப்ப என்ன வரப்போகுது? இது ln form. அப்போ ln x plus 1 உள்ளுக்கு இருக்க வர வகையிட்டு பிரிச்சால் ஒன்றே தான். அப்போ நான் பிரிய தேவையில்லை. அல்லது நீங்க வேற விதமா எப்படி யோசிக்கலாம்னு சொன்னால் இங்க கீழே உள்ள ஒரு இந்த வகையீடு மேல இருக்குது. அப்போ இது வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? ln-ஆக இருக்கும். நீங்க 2 விதமாகவும் யோசிக்கலாம். ln x பெரிய விஷயம். கிளியரா? ஓகே. அந்த கடைசியா இருக்கிறது வந்து எப்படி தொகையிடுறது? ஒன்றுக்குள்ள எக்ஸாக ஒன்றுன்ற வர்க்கம். அதுக்கு எதுவும் நேரடியான வடிவம் இருக்குதா? நேரடியாக தொகையிட இயலுமா? தொகையிடலாம். எப்படி தொகையிடுறது? அது ஸ்டாண்டர்டான ஃபார்ம்ல தான் இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு தெரியும் ஒன்றுக்குள்ள எக்ஸாக ஒன்றுன்ற வர்க்கம் அப்படிங்கிறத நான் போடலாம். ஒன்றுக்கு கீழே
சாரி, ஒன்றுக்கு கீழே எக்ஸாக ஒன்றுண்ட வர்க்கம் அப்படிங்கிறது என்ன? தொகையீடு எக்ஸ் பிளஸ் ஒன்றினுடைய -2ஆம் அடுக்கு. -2ஆம் அடுக்கு எக்ஸ். இவர் உங்களுக்கு தொகையிட தெரியுமாக இருந்தால் எக்ஸ் -2 இன்டூ டி. இவர் எப்படி தொகையிடுவீங்க? இவரை தொகையிடும் போது எக்ஸ் இன்டூ -1, இது இந்த ஒரு அடுக்கை வந்து கூட்டும் -2 +1, அதுக்கு கீழே -1 + c. இது எப்படி வந்துச்சு? -2 எப்படி வந்துச்சு? நம்மளோட தொகையீடு எக்ஸுண்ட எண்ணாம் அடுக்கு, எண் வந்து சய ஒன்றுக்கு சமன் இல்லைன்னு சொன்னா இவரை தொகையிட்டீங்கன்னு சொன்னா எக்ஸுண்ட n+1க்கு n+1, அந்த ஃபார்முலாவை நான் பாவிச்சிருக்கேன். ஓகே, இதே தானே. இப்போ இதுல எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு முதலாம் படி சார்பு இருக்குது. அப்போ முதலாம் படி சார்பு வந்து நாங்க என்ன செய்வோம்? அப்போ எனக்கு இந்த வடிவத்துல இருக்குது தொகையீடு. தொகையீடு ஒன்றுக்கு கீழே ஏஎக்ஸ் சக பி இந்த எண்ணாம் அடுக்குதுன்னு சொல்லி இருக்குது. என் இன்டு டி. இங்க எண் வந்து ஒன்றுக்கு சமன் இல்லை, எண் வந்து ஒன்றுக்கு சமன் இல்லாம இருக்கும். அப்ப இவரை தொகையிட்டா நீங்க எப்படி போடுவீங்க? தொகையீடு ஏஎக்ஸ் சக பியினுடைய சய எண்ணாம் அடுக்கு இன்டு டிஎக்ஸ். இது என்ன? இது வந்து ஏஎக்ஸ் சக பியினுடைய சய எண் +1. அதுக்கு கீழே வந்து என்ன வரப்போகுது? 2 அடுக்கு சய எண் +1. இங்க ஒரு முக்கியமான வேலை செய்யணும். என்ன? இங்க எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு முதலாம் படி சார்பு இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்க எக்ஸ் இந்த உள்ளுக்கு இருக்க ஒரு வகைட்டு பிரிப்போம். அப்ப இங்க ஒரு 1/a. இவ்வளவுதான். இதுல பெரிய விஷயம் எதுவும் இல்லை. ஓகேவா? இது நேரடி தொகையீடு. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? ஓகே, நான் அழைக்கிறேன், தேவையில்லை. உங்களுக்கு என்ன வரப்போகுது? மைனஸ் தொகையீடு எக்ஸ் பிளஸ் ஒன்றினுடைய, இதை நான் நேரடியாகவே போடலாம், அல்லது நீங்க வந்து ஒரே ஸ்டெப்ல தொகையீட போடணும், அதுக்கு நல்லா இருக்குன்னு பார்க்க கொஞ்சம். அப்படி ஏதாவது நல்ல. அப்போ இவரை நான் போட்டுக்கிறேன். எனக்கு 1/x இன்டூ டிஎக்ஸ் மைனஸ் 1/x + 1 இன்டூ டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1னுடைய -2 இன்டூ டிஎக்ஸ். இதுக்கு பிறகு நேரடி தொகையீடு. நேரடி தொகையீடு தொகையிட்டால் உங்களுக்கு என்ன வரப்போகுது? 1/x தொகையிட்டீங்கன்னு சொன்னால் lnx மைனஸ் 1/x + 1 தொகையிட்டீங்கன்னு சொன்னால் 1/lnx + 1 மைனஸ் இங்கே கேபிட்டல் எக்ஸ் -2ஆம் அடுக்கு இருக்கமா யோசிங்க. அப்போ என்ன வரப்போகுது? கேபிட்டல் எக்ஸ் -2 + 1. அப்போ இங்கே எக்ஸ் + 1னுடைய -2 + 1, அதுக்கு கீழே இந்த அடுக்கு -2. சுருக்கினா உங்களுக்கு வரப்போகுது lnx மைனஸ் lnx + 1, இங்கே பிளஸ் ஒன்றுக்கு -1ஆம் அடுக்கு வரும் எக்ஸ் + 1 சகசி. சிம்பிள். இந்த கேள்விக்கு வந்து இவ்வளவு நேரம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தீர்வு தெரியுமா இருந்தால் நீங்க டக்குன்னு கண்ணை முடிச்சுட்டு செய்யலாம். ரைட். பிறகு சொல்றாங்க அடுத்த பார்ட், பகுதிகளாக தொகையிடலை பயன்படுத்தி அந்த அந்த தொகையிட காணட்டான். தொகையீடு பிபாட் வந்து கரைக்கிறாங்க. பகுதிகளாக தொகையிடுவதை பயன்படுத்தி எக்ஸ் இன்டூ இ டு தி பவர் -x, இ டு தி பவர் -x இன்டூ டி. நாங்கள் பகுதிகளாக தொகையிடும் போது நாங்கள் என்ன பார்த்துருக்குறோம்? பகுதிகளாக தொகையிடும் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓகே, பகுதிகளாக தொகையிடும் போது எனக்கு ஒரு u இன்டூ வி இன்டூ டிஎக்ஸ், எனக்கு யூங்கிற சார்பும் விங்கிற சார்பும் எனக்கு பெருக்கப்பட்டகளுக்கு ரெண்டுமே எக்ஸ்ல சார்புகளாக இருக்குன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? எனக்கு தொகையிட சொல்றாங்க, யாரை தொகையிட முடியுமோ அவரை தொகையிடுவோம். ஒரு ஆள் சும்மா வச்சுக்குவோம். 2 பேர் இருக்காங்க, நான் 2 பேர்கிட்ட வேலை வாங்க. எனக்கு ஒரே டைம்ல எனக்கு 2 பேர்த்தையும் வேலை வாங்கலை. நான் என்ன செய்யறேன்? ஒரு டைம்ல ஒரு ஆள் கிட்ட மட்டும் தான் வாங்க போறேன். ஒரு ஆள் சும்மா இருக்கட்டும். அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இதுல ஒரு ஆளை சும்மா வச்சுக்குவோம். யூவை அப்படியே வச்சுக்கிட்டு
ஒரு ஆள்கிட்ட மட்டும் வேலை வாங்குறேன். நான் வியை தொகையிட்டு போடுறேன். வி இன்டு டிஎக்ஸ் மைனஸ் தொகையிட போறேன். முதல்ல யார் சும்மா இருந்தா? யூத்தனே சும்மா இருந்தா ஆரம்பத்துல வி வேலை செஞ்சுட்டா. நான் யூ கிட்ட வேலை வாங்க போறேன். யூ கூட என்ன வேலை வாங்க போறேன்னு சொன்னா அவளை வகையிட போறேன். ஓ யூ டேஸ்ட் இன்டூ இவர் தான் முதலே வேலை செஞ்சிட்டார். இவரை திரும்ப வேலை செய்ய சொல்லணுமா? தேவையில்லை. அவர் செஞ்ச வேலையை அப்படியே வச்சுக்கோ. வி இன்டூ டிஎக்ஸ். இந்த ஃபார்முலா பார்க்க பெருசா இருக்கும். இந்த முறையில நீங்க வந்து பிரயோகிக்கும் போது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. எக்ஸும் இருக்கு, இ டு தி பவர் மைனஸ் எக்ஸும் இருக்கு. யாரை வச்சுக்குவோம், யாரை தொகையிடுவோம்? நாங்க தெரியும், நாங்க கணக்குகள்ல எப்பவுமே வந்து எக்ஸினுடைய அடுக்குகளை வந்து கூட்ட விரும்ப மாட்டோம். எப்பவும் இல்லை, பெரும்பாலான சந்தர்ப்பங்கள். சில கேள்விகள்ல வந்து நமக்கு எக்ஸ தொகையிட வேண்டியும் வரும். அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், பெரும்பாலான இடங்கள் நாங்கள் எக்ஸனுடைய அடுக்க கூட்ட மாட்டோம். எக்ஸை நாங்கள் வச்சுக்குவோம். ஏன் இங்கே முதலாவது சந்தர்ப்பத்தில் எக்ஸை தொகையிட்டா எக்ஸுன்ற வர்க்கம் போடும். அப்படியே எக்ஸ் அப்படியே வச்சுக்குவோம். எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இவரை தொகையிடுங்க. இ டு தி பவர் மைனஸ் எக்ஸ் தொகையிட்டால் என்ன? எனக்கு தெரியும், இ டு தி பவர் எக்ஸ் தொகையிட்டோம்னு சொன்னால் இ டு தி பவர் எக்ஸை தான். இ டு தி பவர் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு முதலாம் படி சார்பு இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? இ டு தி பவர் தொகையிட்டோம்னு சொன்னால் ஏஎக்ஸ் பிளஸ் பி, உள்ளுக்கு இருக்கிற வகையிட்டு பிரிச்சோம்னு சொன்னால் 1/a. அதே கான்செப்ட் தான். இப்போ இங்கே இ டு தி பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் இவரை தொகையிட்டால் இ டு தி பவர் மைனஸ் எக்ஸ், உள்ளுக்கு இருக்கிற வகையிட்டு பிரிச்சோம்னு சொன்னால் மைனஸ் உண்டு. அப்போ மைனஸ் இ டு தி பவர் எக்ஸ் மைனஸ் இ டு தி பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் தொகையிட்டுக்குள்ள பாருங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஆரம்பத்துல எக்ஸ் சும்மா தானே இருந்தார். இவர் சும்மாவே வச்சிருக்கலாமா? இல்ல, இவர்கிட்ட வேலை வாங்கணும். என்ன வேலை வாங்க போறேன்? இவரை வகையிட்டு போட போறேன். அவரை வகையிட்டால் உண்டு இன்டூ இவர்கிட்ட தான் முதலே வேலை வாங்கியாச்சு. அப்ப அவர்கிட்ட ஏன் திரும்ப வேலை வாங்குவான்னு அவரை அப்படியே தூக்கி இன்டூ டிஎக்ஸ். கணக்கு முடிஞ்சு போச்சு. அப்ப இது வந்து உங்களுக்கு வரப்போகுது மைனஸ் எக்ஸ் இன்டூ இ டு தி பவர் மைனஸ் எக்ஸ். இங்க மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து பிளஸ் ஆகிரும். பிளஸ் தொகையீடு இ டு தி பவர் மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். அடுத்த ஸ்டெப்ல ஆன்சர். அப்போ என்ன வரப்போகுது? மைனஸ் எக்ஸ் இன்டூ இ டு தி பவர் மைனஸ் எக்ஸ். இப்போ தொகையிட்ட நாங்கள் பார்த்தோம் மைனஸ் இ டு தி பவர் மைனஸ் எக்ஸ். ஆக சி. இங்கே சி வந்து எதேச்சை மாறிலி. எழுதுங்க, இங்கேயும் எழுதுங்க. சி வந்து ஒரு எதேச்சை மாறிலின்னு சொல்லுங்க. பிறகு சொல்றாங்க, இதிலிருந்து வளையை வை எக்ஸ் இன்டூ இ டு தி பவர் மைனஸ் ஒன்றினாலும் எக்ஸ் சமன் 1 எக்ஸ் சமன் 2 y சமன் 0 எனும் நேர்கோடுகளினாலும் உள்ளடக்கப்படும் பிரதேசத்தின் பரப்பளவை காணும். ஓகே, அதாவது இந்த கிராஃப் வந்து எனக்கு தெரியாது. இந்த கிராஃபை வந்து நீங்க வரையணுங்கிற அவசியம் இல்லாமல் இல்லை. நான் 2 எடுப்போம். ஓகே, நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், நம்மளோட கிராஃப் வந்து இப்படித்தான் இருக்கதாக எடுப்போம். நீங்க இப்படி இருக்கதாக எடுப்போம். இங்க நம்மளோட வைங்கிற வழி வந்து, அதாவது y சமன் எக்ஸ் இன்டூ இ டு தி பவர் மைனஸ் எக்ஸ். இந்த கிராஃப் வந்து எக்ஸ் சமன் 1ங்கிற கோடு. எக்ஸ் சமன் 1ங்கிற கோடு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுதான் எக்ஸ் சமன் 1ங்கிற கோடு. எக்ஸ் சமன் 2ங்கிற கோடு வந்து என்ன? எக்ஸ் சமன் 2ங்கிற கோடு இது. y சமன் 0ங்கிறது என்ன? y சமன் 0ங்கிறது xh. அப்போ இந்த பாருங்க, இந்த 4 பேராலையும் அமைக்கிற பரப்பளவுன்னு சொன்னால் என்ன? இது எக்ஸ் சமன் 1, வலை எக்ஸ் சமன் 2, y சமன் 0. இதால் அடைக்கிற பரப்பளவுன்னு சொன்னால் இந்த பரப்பளவு தானே கேட்குறாங்க. இந்த பரப்பளவு வந்து என்ன? இந்த பரப்பளவு வந்து ஏ வந்து 1லிருந்து 2 வரைக்கும் எக்ஸ் இன்டூ இ டு தி பவர் மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் தான் நாங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து என்ன? மைனஸ் எக்ஸ் இன்டூ இ டு தி பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இ டு தி பவர் மைனஸ் எக்ஸ். இங்கே நீங்கள் சியை போட்டாலும் உண்டு, போட்டாட்டியும் உண்டு. நீங்கள் சியை போட்டீங்கன்னு சொன்னால் அதை கழிவிடும் போது சியும் கேன்சல் ஆயிடும். தேவையில்லை. எதுலேருந்து எது வரைக்கும்? 1லிருந்து 2 வரைக்கும் கொண்டு வந்து பிரதியிடுங்க. பிரதிட்டால் வரப்போகுது மைனஸ் 2 இன்டூ
e to the power minus 2 minus e to the power minus 2 மைனஸ் கொண்ட கொண்டாந்து போட்டிங்கன்னு சொன்னால் மைனஸ் e to the power minus 1 மைனஸ் e to the power minus 1 இருக்குங்க. மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 3 மைனஸ் 3 மடங்கு e to the power minus 2 இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகி மைனஸ் 2 இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பிளஸ் ஆகிரும். அப்போ சக 2 மடங்கு e to the power minus. ஓகேவா? இந்த சொற்களோட செக் பண்ணுங்களா இருக்கும். பரப்பளவை காண்க. இவ்வளவு தான் ஏற்பாட்டு கல்வி. அடுத்து பி பாட்டுக்கு வாங்க. பி பாட்டில் என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. சி வந்து படுது பூச்சியமா, ஐ வந்து சொல்லியிருக்கிறாங்க பூச்சத்திலிருந்து சி வரைக்கும். சி வந்து படுது பூச்சியமா, ஐ வந்து எனக்கு சொல்லியிருக்கிறாங்க பூச்சியத்திலிருந்து சி வரைக்கும் ln சி சக எக்ஸுக்கு கீழே சி வர்க்கம் சக எக்ஸ் வர்க்கம். சி சக எக்ஸுக்கு கீழே சி வர்க்கம் சக எக்ஸ் வர்க்கம் இன்டு டிஎக்ஸ் என கொள்வோம். அவங்களே பிரதியீடு தாராங்க. எக்ஸ் வந்து சி tan தீட்டாவா. இந்த பிரதியீட பாவிக்கிட்டான். எக்ஸ் வந்து சி tan தீட்டா. இந்த பிரதியீட பாவிச்சு ஐ வந்து பைக்கு கீழே 4c. இது வந்து நான் காட்டட்டாம். ஐ வந்து பைக்கு கீழே 4c இன்டு ln சம்திங் ஏதோ சொல்றாங்க. lnc plus 1/c into jm. lnc plus 1/c into jm. இங்கே ஜேங்கிறது என்ன? இங்கே ஜே வந்து சொல்றாங்க பூஜ்ஜியத்திலிருந்து π/4 வரைக்கும். இங்கே ஜே வந்து சொல்றாங்க பூஜ்ஜியத்திலிருந்து π/4 வரைக்கும் ln tan 1 plus theta. ln 1 plus tan theta into theta. காட்டுக. ஓகே, எனக்கு தெரியல, ஒரு ஐடியாவும் முடியல இந்த கேள்விக்கு. நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் அவங்களே ஒரு பதிவு தந்திருக்காங்க. நாங்கள் ஃப்ளோவில் செஞ்சுக்கிட்டு போவோம். அந்த ஆன்சர் நமக்கு வரும். சொல்கிறாங்க எக்ஸ் வந்து என்னவா? எக்ஸ் வந்து சி tan தீட்டாவாம். ரெண்டு பக்கத்தும் நான் வகைட்டேன்னு சொன்னால் எனக்கு வரப்போகுது dx இது சமன் சி tan தீட்டாவை வகைட்டீங்கன்னு சொன்னால் என்ன? செக் வர்க்கம் தீட்டா. செக் வர்க்கம் தீட்டா இன்டு உள்ளுக்கு இருக்க வர வகைட்ட பெருக்கணும் டி தீட்டாவாக இருக்க போகுது. நீங்கள் செக் வர்க்கம் தீட்டாவுக்காக நீங்கள் என்ன சொல்லி போடலாம்? 1 plus tan வர்க்கம் தீட்டா. அப்போ சி இன்டு 1 plus tan வர்க்கம் தீட்டா 1 plus tan வர்க்கம் தீட்டா இன்டு தீட்டா. இங்கே பாருங்க, நீங்கள் tan வர்க்கம் தீட்டாவுக்காக என்னன்னு சொல்லி போடலாம்? உங்களுக்கு தெரியும் tan தீட்டா வந்து எக்ஸுக்கு கீழே சி, tan தீட்டா வந்து உங்களுக்கு எக்ஸுக்கு கீழே சி. அப்படி அந்த tan வர்க்கம் தீட்டாவுக்காக வேண்டி போடலாம். நீங்கள் சி இன்டு 1 plus எக்ஸ் வர்க்கத்துக்கு சி வர்க்கம் இன்டு டிடி. உங்களுக்கு இது வந்து வரப்போகுது சி இன்டு எக்ஸ் வர்க்கம் சக சி வர்க்கத்துக்கு கீழே சி வர்க்கம் இன்டு டி. இந்த எக்ஸ் வர்க்கம் சக சி வர்க்கத்தை நான் இங்கே கொண்டாந்து பிரிச்சேன்னு சொன்னால் எனக்கு வரப்போகுது 1/x வர்க்கம் சக சி வர்க்கம் இன்டு டிஎக்ஸ். ஆல்ரெடி ஒரு டிஎக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ் வர்க்கம் சக சி வர்க்கத்தை இங்கே பிரிச்சுக்கிறேன். இது வந்து இந்த ஒரு சியும் ஒரு சியும் வெட்டு போட்டு போச்சுன்னு சொன்னால் 1/c இன்டு டி தீட்டாவாக இருக்கும். இதை நாங்கள் பாவிப்போம். இந்த எல்லைகளை மாற்றுவோம். பூஜ்ஜியத்தில் இந்த சி வரைக்கும் தொகையிடணும். இங்கே எக்ஸினுடைய பெருமானங்கள் வந்து பூஜ்ஜியத்திலேருந்து சி வரைக்கும் மாறுது. இங்கே சி வந்து இப்பொழுது பூஜ்ஜியம்.
அப்ப எக்ஸுக்கு ஒத்த தீட்டா பெருமானங்கள் நீங்க எக்ஸுக்கு பூஜ்ஜியத்தை போட்டீங்கன்னு சொன்னால் எக்ஸுக்கு நீங்க பூஜ்ஜியத்தை போட்டீங்கன்னு சொன்னால் தீட்டாவோட பெருமானம் என்னவா இருக்கும்? எக்ஸுக்கு பூஜ்ஜியம் சொன்னால் டான் தீட்டா பூஜ்ஜியம், இப்போ தீட்டா பூஜ்ஜியம். எக்ஸுக்காக சியை போட்டீங்கன்னு சொன்னால் சியும் சியும் கேன்சல், அப்போ டான் தீட்டா வந்து உண்டு, அப்போ தீட்டா வந்து உங்களுக்கு என்னவா இருக்க போகுது? 5/4 இருக்க போகுது. நாங்கள் எல்லைகளையும் மாத்திட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? இந்த பெருமானங்களை கொண்டாந்து இங்கே பிரதியிடுவோம். பிரதீட்டா உங்களுக்கு வரப்போகுது I சமன் பூஜ்ஜியம். எக்ஸுக்காக பூஜ்ஜியத்தை போட்டீங்கன்னு சொன்னால் தீட்டாவுமே வந்து பூஜ்ஜியம். எக்ஸுக்காக சியை போட்டீங்கன்னு சொன்னால் தீட்டா வந்து உங்களுக்கு வரப்போகுது 5/4 ln சி பிளஸ் எக்ஸுக்காக நீங்க போடலாம் சி tan தீட்டா. இந்த சி வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் இந்த dxக்கு கீழே சி வர்க்கம் பிளஸ் எக்ஸ் வர்க்கம், dxக்கு கீழே சி வர்க்கம் பிளஸ் எக்ஸ் வர்க்கம், இதுக்காக நீங்க போடலாம் 1/c d தீட்டா. நம்மளோட கணக்கு முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, அப்போ உங்களுக்கு வரப்போகுது பூஜ்ஜியத்துல இருந்து 5/4 வரைக்கும். இங்க நீங்க சியை பொதுவா எடுத்தீங்கன்னு சொன்னால் ln c இன்டூ 1 பிளஸ் tan தீட்டா. இங்க 1/c நம்ம இங்க முன்னாடி போட்டுக்கிறேன் இன்டூ டி தீட்டா. இங்க பாருங்க, ln சொன்னால் என்ன? லாக். எனக்கு லொகுலுக்கு 2 பேர் பெருக்கப்படுறாங்க, a இன்டூ பி. இதை நீங்க என்ன செய்வீங்க? இதை வந்து நீங்க போடலாம் இல்லையா? log a பிளஸ் log bன்னு சொல்லி போடலாம் தானே? மடக்கைக்குள்ள பெருக்கப்பட்ட நம்ம கூட்டியதெல்லாம். அப்ப இங்க பாருங்க, இங்க மடக்கைக்குள்ள சியும் 1 பிளஸ் tan தீட்டாவும் பெருக்கப்படுது. அப்ப நீங்க இவரை போடலாம் 1/c இன்டூ தொகையீடு பூஜ்ஜியத்துல இருந்து 5/4 வரைக்கும் ln c இன்டூ டி தீட்டா. தனித்தனியாகவும் நிறைய போட்டுக்கிறேன். இங்க 1/c வந்து ஃபுல்லா இருக்கு பிளஸ் பூஜ்ஜியத்தில் ஓகே ஏன் குழப்புவான இங்க பாருங்க, ln c பிளஸ் ln 1 பிளஸ் tan தீட்டா, ln 1 பிளஸ் tan தீட்டா இன்டூ dt. தனித்தனியா தொகையிடுவோம். தனித்தனியா தொகையிட்டால் உங்களுக்கு வரப்போகுது 1/c இன்டூ தொகையீடு பூஜ்ஜியத்துல இருந்து 5/4 வரைக்கும். சிங்கிற ஒரு மாறிலி தானே, அப்போ ln c இன்டூ டி தீட்டா பிளஸ் தொகையீடு பூஜ்ஜியத்துல இருந்து 5/4 வரைக்கும் ln 1 பிளஸ் tan தீட்டா இன்டூ. இதான் உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஜேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜே. அப்போ உங்களுக்கு வரப்போகுது இது சமன் 1/c இன்டூ ln c. இங்க தீட்டா ஒன்று தொகைத்தீங்க சொன்னால் தீட்டா பூஜ்ஜியத்துல இருந்து 5/4 வரைக்கும் பிளஸ் ஜே. அப்போ 1/c இன்டூ ln c. இங்க தீட்டா 5/4 பூஜ்ஜியம் வந்து 5/4 மைனஸ் பூஜ்ஜியம் 5/4 பிளஸ் ஜே. இந்த சியை உள்ள 1/c உள்ள பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் பைக்கு கீழே 4c இன்டூ ln c பிளஸ் 1/c இன்டூ ஜே. என்ன கார்டு சொல்லியிருக்கிறாங்க? பைக்கு கீழே 4c இன்டூ ln c பிளஸ் 1/c இன்டூ ஜே. அடுத்த பாட்டுக்கு வாங்க. ஏ ஒரு மாறிலியாக இருக்க சூத்திரம் பூஜ்ஜியத்திலிருந்து ஏ வரைக்கும் எஃப் அதை பாவிக்கட்டாம். அவங்க வந்து ஏதோ நமக்கு ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. என்னவா? பூஜ்ஜியத்துல இருந்து ஏ வரைக்கும் எஃப்எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். பூஜ்ஜியத்துல இருந்து ஏ வரைக்கும் எஃப்எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் வந்து பூஜ்ஜியத்துல இருந்து ஏ வரைக்கும் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இதை பாவிச்சு ஜே வந்து இதுன்னு காட்டட்டான். பாப்போம். ஓகே, ஜே வந்து எனக்கு சொல்லி இருக்கிறாங்க
ஜே வந்து என்னவாம், பூஜ்ஜியத்திலிருந்து π/4 வரைக்கும் ln 1 plus tan theta, ln 1 plus tan theta into d theta. என்ன செய்யலாம், பூஜ்ஜியத்திலிருந்து a வரைக்கும் fx into dx வந்து பூஜ்ஜியத்திலிருந்து a வரைக்கும் f of x இருக்க இடமெல்லாம் நான் என்ன செய்யணும் x இருக்க இடமெல்லாம் a minus x ஆக நான் மாற்றணும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வேரியபிள் தீட்டா இருக்கிற இடமெல்லாம் என்ன செய்யணும், இங்க π/4 மைனஸ் தீட்டாவை கொண்டாந்து போடலாம். அப்ப போட்டால் எனக்கு என்ன வரப்போகுது, இது சமன் பூஜ்ஜியத்திலிருந்து π/4 வரைக்கும் ln 1 plus tan π/4 மைனஸ் தீட்டா இன்டு டி தீட்டா. இப்போ இவரை சுருக்கி விடுங்க. சுருக்கினா உங்களுக்கு வரப்போகுது பூஜ்ஜியத்திலிருந்து π/4 வரைக்கும் ln 1 plus tan a minus b. tan a minus b ன்னு சொன்னால் என்ன, tan a tan π/4 minus tan theta கீழே 1 plus tan a tan b. அப்போ tan π/4 into tan thetaவாக இருக்க போகுது. சுருக்குங்க பார்ப்போம். இது சுருக்கினால் உங்களுக்கு வரப்போகுது பூஜ்ஜியத்திலிருந்து π/4 வரைக்கும் ln 1 plus 1 minus tan thetaவுக்கு கீழே 1 minus tan thetaவுக்கு கீழே 1 plus tan theta into d theta. இந்த குறுக்க பொறுக்கினீங்கன்னு சொன்னால் 1 plus tan theta minus tan theta கேன்சல் ஆயிரும். அப்போ 1ம் 1ம் 2. அப்போ தொகையீடு பூஜ்ஜியத்திலிருந்து π/4 வரைக்கும் ln 2க்கு கீழே 1 plus tan theta. கணக்கு முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, லொக்குள்ள பிரிபடுது, லொக்குள்ள a over b. இப்போ நீங்க எப்படி போடுவீங்க, log a minus log b, log a minus log b. இங்க பாருங்க, மடக்கைக்குள்ள பிரிபடுது. பிரிபட்டா நீங்க எதற்காக என்ன போடலாம், இங்க நான் யார் எடுத்து சுருக்கிக்கிட்டு வரேன், j எடுத்து சுருக்கிக்கிட்டு வரேன். அப்போ j சமன் பூஜ்ஜியத்திலிருந்து π/4 ln 2, sorry இங்க எல்லாம் d theta இருக்குதா, ln 2 minus ln 1 plus tan theta into t. இங்க பாருங்க கணக்கு முடிய போகுது. நான் என்ன செய்யலாம், இப்போ தனித்தனியா தொகையிடலாம். j சமன் ln 2ங்கிறது மாறுதி, அது ஒரு நம்பர் தானே. ln 2 வரப்போகுது பூஜ்ஜியத்திலிருந்து π/4 வரைக்கும் ln 2 into d theta minus தொகையீடு பூஜ்ஜியத்திலிருந்து π/4 வரைக்கும் ln 1 plus tan theta. இங்கே பாருங்க இல்லையா, பூஜ்ஜியத்திலிருந்து π/4 வரைக்கும் ln 1 plus theta into d theta அப்படிங்கிறது இது வந்து j தானே. அப்போ j வந்து உங்களுக்கு வரப்போகுது j சமன் ln 2 அப்படிங்கிறது மாறிலி, பூஜ்ஜியத்திலிருந்து π/4 வரைக்கும் தீட்டா அப்படிங்கிறது தீட்டா, பூஜ்ஜியத்திலிருந்து π/4 வரைக்கும் மைனஸ் ஜே. இவர் அந்த பக்கத்து கொண்டு போங்க, இவர் அந்த பக்கத்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் 2j சமன் ln 2 into பிரதிட்டீங்கன்னு சொன்னால் 5/4 மைனஸ் பூஜ்ஜியம் ஒரு 5/4. இந்த 2க்கு நீங்க பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் j வந்து உங்களுக்கு வரப்போகுது j சமன் என்ன, j சமன் 5/8 into ln 2. இதுவா காட்ட சொல்றாங்க. 5/8 into ln 2 என காட்டியாச்சு. 5/8 into ln 2. இதுல இருந்து i இந்த பெருமானத்தை அதுன்னு சொல்லி தெரியல. நான் ஐக்கு ஒரு சமன்பாடு எடுத்திருக்கிறேன். i வந்து என்ன, எங்க ஐ வந்து இந்த அதுக்கு பைக்கு கீழே 4c into lnc
பைக்கு கீழே 4c to lnc plus 1 over c into j plus 1 over c into j plus 1 over c into j இருக்கட்டும். கொண்டு வந்து பிரதியிடுங்க. பைக்கு கீழே 4c into lnc plus 1 over c into pi by 8 into ln2. நான் இங்கே என்ன செய்கிறேன்னு சொன்னால் மேலேயும் கீழையும் வந்து ஒரு 2ஆல் பெருக்கிக்கிறேன். அப்போ இது 2ஆ மாறிடும். இது 8. இந்த பைக்கு கீழே 8c, இங்கேயும் பைக்கு கீழே 8c அவரை கொமனா எடுத்தோம்னு சொன்னால் பைக்கு கீழே 8c இன்ட்டு பைக்கு கீழே 8c இன்ட்டு 2 மடங்கு lnc plus ln2. இதுக்கப்புறமா மடக்கை இங்கே பாருங்க, எனக்கு 2 log 10ன்னு சொன்னால் இந்த 2 உள்ளுக்கு போனால் எப்படி போகும்? log 10 2ஆ மாறும். இந்த 2 உள்ள கொண்டு போனீங்கன்னு சொன்னால் பைக்கு கீழே 8c இன்ட்டு log lnc வர்க்கம் பிளஸ் ln2. இங்க பாருங்க, மடக்கை கூட்டுப்படுது log a பிளஸ் log b. இதை நீங்க எப்படி போடலாம்? log a into b. ஒரே அடிகள் சாமனா இருக்கு. அப்ப என்ன செய்யும்? பெருக்கப்படும் உள்ளுக்குள்ள. அப்ப இது வந்து வரப்போகுது பைக்கு கீழே 8c இன்ட்டு ln 2c வர்க்கம். இதுவா காட்ட சொல்றாங்க. பைக்கு கீழே 8c இன்ட்டு ln 2c வர்க்கம் என்பதை வைத்திருக்க. ஓகே, இவ்வளவு நான் வந்து நம்மளோட தொகையீடு கேள்வி. இது வந்து பெரிய கஷ்டமான கேள்வி இல்லை. நீங்க வந்து ஓரளவுக்கு ஃபேமிலி என்னது ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த 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 பேசிக்கான தேதிகள் ஞாபகம் இருக்குமா தான் இந்த கறியை முழுசா செஞ்சு. ஓகே, நாங்கள் அடுத்த கறி என்ன செய்வோம் அடுத்து பார்ப்போம்.